என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே, நேர்வழியாய் என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டே, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகின்றோம். வரக்கூடிய புதிய ஆண்டிலும் கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து சிறப்பாக நடத்துவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலும் மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளிலும் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களில் சகரியா என்ற தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சகரியா என்பவர் கிறிஸ்து பிறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசாரியனாக பணியாற்றி கொண்டு வந்தார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளையின்படியெல்லாம் நடந்த குற்றமற்ற ஒரு நீதிமானாக இருந்தார். அவருக்கு முதிர் வயதிலே ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் என்ற குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட பகுதிகளிலே தன்னுடைய குமாரனாகிய யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த பகுதிகளில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை இன்றைய தினத்தில் தியானிப்போமாக. 67ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக உரைத்ததாவது என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனங்களிலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு 5 கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 77ஆம் வசனத்திலே நம்மை ரட்சிக்கும்படி தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ஒரு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இந்த இரட்சண்ய கொம்பாகிய கிறிஸ்துவை குறித்து அல்லது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் சொல்லும்போது 69ஆம் வசனத்திலே நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினதை செய்வதற்காக இந்த இரட்சண்ய கொம்பை எதற்காக தேவன் ஏற்படுத்தினார் என்றால், நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினதை செய்வதற்காக இந்த இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இரண்டாவது சொல்லுகிறார் 70ஆம் வசனத்திலே, தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை
நினைத்தருளி இந்த இரட்சணிய கொம்பை தாவீதின் குடும்பத்தில் ஏற்படுத்தினார். நம்முடைய முற்பிதாக்களோடு அவர் பண்ணின பரிசுத்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இந்த இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக 72ஆம் வசனத்திலே அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்காக இந்த இரட்சணிய கொம்பை நமக்கு ஏற்படுத்தினார். 73ஆம் வசனத்திலே ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் சொல்லப்பட்டதை நிறைவேற்றும்படி, தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டதை நிறைவேற்றும்படிக்கு நமக்கு இரட்சணிய கொம்பாகிய கிறிஸ்துவை அனுப்பினார், ஏற்படுத்தினார் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பிறப்பு என்பது இது சாதாரண விஷயம் அல்ல. அவருடைய பிறப்பை குறித்து மீகா தீர்க்க தரிசனம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லும்போது, கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மீட்பராக வர வேண்டும் என்பது பரலோகத்திலே அநாதி நாட்களாகிய என்று சொல்லும்போது உலக தோற்றம் முதல் நித்தியத்திலே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்று மீகா தீர்க்கதரிசி சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு முறை இயேசு யூதர்களோடு பேசும்போது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்று குறிப்பிட்டு சொன்னார். அப்பொழுது யூதர்கள் சொன்னார்கள், உமக்கு இன்னும் 50 வயது ஆகலையே, நீ ஆபிரகாமை கண்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். அன்பானவர்களே, இயேசு மனிதர்களை மீட்க மாம்சத்தில் வெளிப்பட்டது தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதை தான் கிறிஸ்மஸ் என்று குறிப்பிடுகிறோம். இயேசுவின் பிறப்பு என்பது ஒரு அற்புதம். உலகத்தில் எத்தனை பேர் பிறக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்து பிறந்தது போல ஒருவரும் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது, பிறந்ததும் இல்லை. இயேசுவின் பிறப்பு தேவனால் திட்டமிடப்பட்டதும் அது தெய்வீகமானது. ஆகையால் தான் இயேசு பிறந்தபோது ஒரு குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஆகாயத்தில் தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி ஒரு கோரஸை பாடி தேவனை தொழுது கொண்டார்கள் என்றும், அதில் ஒரு தூதன் இயேசுவின் பிறப்பை குறித்து மேய்ப்பர்களிடத்திலே போய், உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அறிவித்ததாக பார்க்கிறோம். இயேசு பிறந்தபோது பரலோகத்தின் சேனை, தேவதூதருடைய சேனை இந்த பூமிக்கு வந்து அவர் பிறந்த இடத்துக்கு நேராக வந்து அவரை போற்றி புகழ்ந்து பாடி அவரை தொழுது கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். உலகத்தில் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எந்த குழந்தை பிறந்தபோதாவது நடந்திருக்க கூடுமா? அன்பானுள்ளே, கிறிஸ்துவின் பிறப்பு அநாதி காலத்துக்கு முன் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இரண்டாவதாக, கிறிஸ்து பிறந்தபோது வானத்தில் ஒரு அற்புதமான நட்சத்திரம் தோன்றி அவருடைய பிறப்பை முழு உலகத்துக்கும் அறிவித்தது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே நட்சத்திரங்கள்
தொங்க விடுவார்கள். அது எதை காட்டுகிறது என்றால், இந்த நிகழ்வை நினைவு கூறும்படித்தான் அது செய்யப்படுகிறது. திடீரென்று தோன்றின நட்சத்திரத்தை வான சாஸ்திரிகள் கண்டு, உலகத்தை முழுவதும் ஆளக்கூடிய ஒரு பெரிய ராஜாதி ராஜா இந்த பூமியில் பிறந்திருக்கிறார், அவரை நாம் போய் பார்ப்போம் என்று சொல்லி தீர்மானித்து அந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலின்படி கிறிஸ்துவை பெத்லகேமில் வந்து கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து அவரை வணங்கி தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அவருக்கு காணிக்கை செலுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆசாரியர்கள் அல்ல, தீர்க்கதரிசிகள் அல்ல, யூதர்கள் அல்ல, வானசாஸ்திரிகள், பிரஜாதிகள் தான். ஆனாலும் அந்த நட்சத்திரத்தை பார்த்தபோது உலகத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய மனிதர் பூமியில் தோன்றியிருக்கிறார் என்று சொல்லி இந்த கிறிஸ்துவாகிய சிறிய அந்த பாலகன் பிறந்திருக்கிற இடத்தை வந்து, அந்த நட்சத்திரம் கிறிஸ்து இருந்த வீட்டுக்கு நேராக வந்து தன்னுடைய வெளிச்சத்தை அந்த வீட்டுக்கு நேராக காண்பித்த போது அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்த குழந்தைக்கு முன்பாக, குழந்தையின் பாதத்தில் இந்த பெரிய மனிதர்கள், இந்த சாஸ்திரிகள், இந்த ஞானிகள், சொல்லப்பட்டிருக்கிறது 3 தேசத்தின் ராஜாக்கள் என்று சொல்லுகிறார்கள், பெரிய மனிதர்கள் இந்த குழந்தைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து தங்கள் பொக்கிஷங்களை காணிக்கையாக படைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசு மனிதர்களை மீட்பதற்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். அதை குறித்து இந்த சகரியா சொல்லும் ஒரு 3 கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் சொல்லும்போது, உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. உன்னதத்தில் இருந்து தோன்றிய, உன்னதம் என்று சொல்லும்போது 2 கருத்தை சொல்லுகிறார். உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம். அருணோதயம் என்றால் ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது. நாம் இந்த உலகத்தில் பல வெளிச்சங்களை பார்த்திருக்கிறோம். சன்லைட் தெரியும், மூன்லைட் தெரியும், எலக்ட்ரிக்கல் ரொம்ப பிரகாசமான வெளிச்சங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். சூரியனிடத்திலிருந்து வரக்கூடிய பகல் வெளிச்சத்தை பார்க்கிறோம். பட் உன்னதத்திலிருந்து தோன்றிய, உன்னதத்திலிருந்து வந்த வெளிச்சம், அதுதான் மெய்யான ஒளி, அதான் தேவன் ஒளி. கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சம் உன்னதத்திலிருந்து தோன்றியவர். உன்னதம் என்று சொன்னால் மோஸ்ட் ஹையஸ்ட் டாப்பஸ்ட் பிளேஸ். இப்போ எவரெஸ்ட் சிகரத்தை எல்லா மலைகளை விட உயர்ந்த மலை என்று சொல்லுவோம். அதுபோல எல்லாவற்றுக்கும் ஒரு டாப்பஸ்ட் ஒன்று இருக்கிறது. இதுபோல ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான உயர்ந்த இடம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் என்று வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். அவர் மெய்யான ஒளி. உன்னதத்திலிருந்து, உயரத்திலிருந்து இந்த பூமிக்கு அவர் வந்தவர். இயேசுவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர். இயேசு அடிக்கடி சொல்லும்போது, நான் இந்த பூமியிலிருந்து உண்டானவன் அல்ல, நான் உன்னதத்திலிருந்து வந்தவர் என்று அடிக்கடி கூறுவதை பார்க்கிறோம். ஸோ உன்னதத்தில் இருந்து தோன்றினவர், பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்தவர். நாமெல்லாம் இந்த பூமியிலே பிறந்து பூமியிலே வளர்கிறவர்கள். பட் இயேசு நம்மை போல், மனுஷர்களைப் போல் ஒருவர் அல்ல. அவர் உன்னதத்தில் இருந்து பிறந்தவர். அவர் உன்னதத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தவர். ஆகையால் தான் அவர் ரட்சிக்கும்படி வந்தார், இந்த பூமிக்கு வந்தார்.
நாமெல்லாம் இந்த பூமியிலே பிறந்தவர்கள். பட் அவர் உன்னதத்திலிருந்து தோன்றினவர், உன்னதத்திலிருந்து இந்த பூமிக்கு ஒரு நோக்கத்தோடு வந்தவர் என்று இயேசுவின் பிறப்பை குறித்து இந்த சகரியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இரண்டாவதாக, எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லும்போது அடுத்த பாட்டை நாம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக வந்தார். வேதாகமத்திலே அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் என்று சொல்லும்போது அந்தகாரத்தை பாவத்திற்கும் பிசாசனுடைய அடிமைத்தனத்துக்கும் ஒப்பிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனிடத்தில் பாவம் இருக்கிறதோ அந்த மனுஷன் பாவத்துக்கு அடிமையாகவும், அந்த மனுஷனிடத்திலே பிசாசனுடைய இன்ஃப்ளூன்ஸ், பிசாசனுடைய ஆளுகை அவனுக்குள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இங்கே இருளில் உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள், இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ஊழியம் செய்வதை குறித்து சொல்லும்போது ஏசாயா இதே கருத்தை 9ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 9:1-2 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவன் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று குறிப்பிடுகிறார். அதை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இதே கருத்தை எடுத்து எழுதும்போது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று குறிப்பிடுகிறார். லூக்காவும் அப்போஸ்தலரும் இதே கருத்தை தான் சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவ இருள் மனுஷனுடைய மனக்கண்களை குருடாக்கியிருக்கிறது. அவன் இருளுக்குள் இருக்கிறபடியால் கண் குருடாக்கப்பட்டவர்கள் வெளிச்சத்தை அவர்களால் இதான் வெளிச்சம் என்று அவர்களால் உணர முடியாது. வெளிச்சமும் அவர்களுக்கு இருளாகத்தான் தெரியும். இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து மெய்யான தேவனும் ஒளியாயிருந்தாலும் அது ஒளி என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்க காரணம் என்னவென்றால், அவருடைய மனக்கண்களை பாவமும் சாத்தானுடைய ஆளுகையும் இருளாக்கிவிட்டது. மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலை. ஆகையால் தான் அநேகரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம். இந்த வெளிச்சம் என்பது கிறிஸ்து கொடுக்கிற சத்தியம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தினாலும் தம்முடைய இரக்கத்தின் மினிஸ்ட்ரியினாலும் அற்புதம் செய்வதனாலும் தேவ ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த உண்மைகளையும் சத்தியங்களையும் மக்களுக்கு போதித்தார். அவருடைய எதிராளிகள் அவரை குறித்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ற சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். சத்தியத்தை மக்கள் அறியாத நிலையில் இருந்தபோது சத்தியத்தை அவர்களுக்கு போதித்தார். சத்தியம் வெளிச்சம், அவருடைய வசனமே வெளிச்சம். வெளிச்சமாகிய சத்தியத்தை கொடுத்து மக்களை இருளில் இருந்து விடுவிக்க வந்தார். ஒரு இருளில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் போது, ஐயோ இருளுக்குள் இருக்கிறேன் என்று உணர்ந்து அவன் வெளிச்சத்தில் வருவது போல கிறிஸ்து இருளில் இருக்கிற மக்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். அதைத்தான் கொலோசியர் நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அந்தகாரமாய் இருந்தீர்கள் என்று எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தகாரமாய் இருந்தீர்கள், இருளுக்குள் இருந்தீர்கள். இருளுக்குள் இருந்த உங்களை இருளில் இருந்து அவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பாவத்திற்கும் சாத்தானுடைய அடிமைத்தனத்தையும் இருளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளின் வெளிச்சத்தில் இருளில் உட்கார்ந்தவர்கள் மரண இருளின் நிழலில் உட்காருகிறவர்கள். வேதத்தில் வாசிக்கின்றோம், யார் பாவ இருளில் இருக்கிறார்களோ அவர்கள் மரண இருளில் அல்ல, மரண இருளின் நிழலில் இருக்கிறார்கள். அது ஒரு ஆக்கினை தீர்ப்பை காட்டுகிறது. ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், நித்திய மரணம். மரணம் என்பது ஏதோ நம் சரீர மரணத்தை எங்கே அவர் குறிப்பிடவில்லை. எட்டர்னல் லைஃப், எட்டர்னல் டெத் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் மூலமாய் வெளிச்சத்துக்குள் வராமல் இருளுக்குள் நாம் இருப்போம் என்றால், அந்தகாரத்தில் இருப்போம் என்றால் நாம் மரணத்தில் நிழலில் தங்கி கொண்டிருக்கின்றோம். மரண இருளின் நிழலில் இருக்கின்றோம். மரண இருளின் நிழல் என்று சொல்லும்போது ஒரு நித்திய ஆக்கினை தீர்ப்பின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரீர பிரகாரமாக நாம் மரிக்கும் போது ஒரு நித்திய நரகத்துக்குள் நாம் செல்ல வேண்டிய ஒரு கோபாக்கினைக்குள் இருக்கின்றோம் என்பதுதான் அந்த வார்த்தை. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்து, நரக ஆக்கினையில் இருந்து நம்மை ரட்சிப்பதற்காக, விடுவிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போகாமல், யோவான் 3:16 ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறது மூலம் நித்திய ஜீவனை பெறுகிறோம். விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகம் 68:20 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நம்முடைய கர்த்தராகிய தேவனால் மரணத்துக்கு நீங்களாகும் வழி உண்டு என்று சங்கீதக்காரர் குறிப்பிட்டு எழுதியிருப்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 68:20 ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஞானவான்களுடைய போதனை ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். மரண கண்ணி என்பது ஒரு எட்டர்னல் நித்திய ஆக்கினை தீர்ப்பை காட்டுகிறது. நரக தண்டனையிலும் நாம் தப்பலாம். இயேசு கிறிஸ்துவை, இயேசு உன்னதத்திலிருந்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார், எதற்காக தாவீதின் வம்சத்தில் நமக்கு ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்றால், ஒன்று, நம்மை பாவ இருளிலிருந்து விடுவிக்க, இரண்டாவது நம்மை மரண நிழலில் இருந்து தப்புவிக்க, மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. மனிதனுடைய கால்கள் இன்றைக்கு பலவிதமான கலகத்தையும் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வழிகளில் செல்கிறது. மனிதர்களுக்கு நல்ல வழிகாட்டி இல்லை, நல்ல மெய்ப்பர்கள் இல்லை. மக்களை தவறுதலான பாதையில் நடத்த தவறான பொய்யர்கள் இருக்கிறார்கள். ஆகையினால சண்டை, குழப்பம், சமாதான கேடுகள் காணப்படுகிறது. பட் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்றால், தம்முடைய ஜனத்தின் பாதங்களை சமாதானத்தின் வழியில் நடத்த. சமாதானத்தின் வழிகள் என்று கிடையாது, ஒன்லி ஒன் வே, ஒரே வழி, சமாதானத்தின் வழி.
அந்த சமாதான வழியை உங்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, சமாதான காரணராகிய அவர்தாமே உங்களை அந்த சமாதானத்தின் வழியில் உங்கள் பாதங்களை நடத்தி செல்கிறவர். தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தாவீதை நீதியின் பாதையில் நடத்தினது போல கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை சமாதானத்தின் வழியில் நடத்துகிறார். அவருடைய பாதங்கள் சமாதானத்தின் வழியில் நிற்கிறது, நடக்கிறது, ஓடுகிறது. இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை. பலவிதமான யுத்தங்கள் உள்ளத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் மனுஷனுடைய வாயிலும் செயல்பாடுகளிலும் நிறைய கலகங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பானுள்ளே, கிறிஸ்து சமாதானக்காரன். சமாதானத்தை கொடுத்து சமாதானத்தின் வழியில் நடத்த இந்த கிறிஸ்துவாகிய அருணோதயம் இந்த பூமிக்கு வந்தது. இந்த மாலை வேளையிலே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த கிறிஸ்துவால் கிடைக்கக்கூடிய இந்த 3 ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்களா? இருளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா? மரண இருளின் நிழலில் இருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சமாதானத்தின் பாதையில் உங்கள் பாதம் நடக்கிறதா, நிற்கிறதா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் பட்சபாதம் இல்லை. எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க கிறிஸ்து இந்த பூமிக்கு மீட்பராக இந்த பூமிக்கு வந்தார். யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தின் பாதையில் உங்களை வரக்கூடிய புதிய ஆண்டில் நடத்துவாராக. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவாராக. உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமை உள்ள எங்கள் மீட்பரே, இந்த பூமிக்கு மீட்பராக உன்னதத்தில் இருந்து வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருளில் இருந்து விடுவித்து, மரண இருளில் இருந்து தப்புவித்து, சமாதானத்தின் பாதையில் நடத்த வந்த மீட்பர். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும். வரக்கூடிய புதிய ஆண்டிலே ஒவ்வொருவரையும் மேன்மையாக நடத்தும். தேவ சமாதானம் யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.